ஹாய் மக்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நானும் சொல்லணும்னு நினைப்பேன். அப்புறம் நமக்கு நீ யாரும் இல்லை இதில் போட்டு எனக்கு அதை சொல்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அப்படியே விட்டுறது பார்த்துக்கிடுங்க. நம்ம ஸ்ரீ கிராஃப்ட் சேனலில் சிவன் இந்த கவரிங் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, அதில் போட்டிருக்காங்கன்னு. ஆமா, நான் கூட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பூ மாதிரிக்கு அதில் ஒரு சின்ன சாட்சியெல்லாம் ஒன்று எடுத்து போடணும்னு நினைச்சேன். இந்த பாவாடை தவணையெல்லாம் கட்டினா நல்ல அதில் இது டாலர் வச்சு செயின்லாம் நல்லா இருக்கு பார்த்துக்கிடுங்க. அதில் நம்ம எதுவும் எடுத்து போடலாம், பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். பத்தியிலாக்க பாவாடை தவணைக்கு டாலர் செயின் நல்லா இருக்கும் பெருசா. வேற காலேஜுக்கு போறதுக்குன்னா சாட் செயின்லாம் இருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். அந்த ஐம்பொண்ணு மாடலு அது கூட நல்லா இருந்ததுல்ல. இங்கே பாருங்க மக்களே, எல்லா மதியான செயினும் இருக்கு. எடுத்து போட நேரம் இல்லாமல் அந்த சிவன் பிள்ளை தெரியுது. நீங்களே எந்த மாதிரி வேணும் என்ன வேணும்னு கேட்டியல்னா அந்த பிள்ளை எல்லாம் எடுத்து காட்டும், எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு 2-3 கொரியர் காலையிலே பண்ணிட்டு வந்துச்சு. ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தெரியணும்னா ஜீவா சிவன் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதுலயும் போய் பாருங்க. ஸ்வீட் இன்ஸ்டாக்லயும் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதுலயும் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க, அது எல்லாமே பாட்டு போட்டதுல காப்பிரைட் ப்ராப்ளம் அது இதுன்னு வந்ததுனால அவ்வளோ வீடியோவையும் மறுபடியும் டெலீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எதுவும் பேசி போடுறதுக்கு டைம் இல்லாமல் அதை பண்ணாமல் கிடக்கு. கார்ட்டூனே பண்ண டைம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நடக்காத பிள்ளை, அதனால தான் அதுவும் பண்ண முடியல. ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படியும் ட்ரை பண்ணுது. எதனா முடிஞ்ச உதவியை பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தரும். அக்கா நல்லா ஃபேன்சியா நல்லா காலேஜ் பிள்ளைகள் போடுற மாதிரி எங்களுக்கு கலெக்ஷன் காட்டுங்க, நாங்க கண்டிப்பா வாங்குவோம். ஆமா, எவ்வளவு சந்தியா இந்த சோனி எவ்வளவு இங்க? அவ காலேஜ் போயிருக்காக்கா. காலேஜ் போயிட்டால, இல்லாட்டி அவளையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். சரி, மற்றவையெல்லாம் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் ஸ்ரீ டுன்க்ராட்ல கிடக்கும், போய் பாருங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, மெசேஜ் பண்ணி வேணுங்கிறத கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தந்துருவாங்க, அவ்வளோதான். ஆமாம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்மளும் வாங்குவோம் என்னக்கா? சரி சரசு. என்னம்மா காலேஜுக்கு போலையா? இன்னைக்கு லீவ் இப்ப எங்களுக்கு. அப்படியா, சரி சரி. ஆமா, அம்மா எங்க? உள்ளதான் பார்க்காவ. சரி. இந்த சோனி இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னா எந்திரிச்சு என்ன மேடம் வெளியவே வரல. எத்தனை மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு மேடம் போலான்னு இருக்காவ? இன்னைக்கு இவ ஸ்பெஷல் கிளாஸுக்கு தான் போறாளா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட கட் அடிச்சுட்டு எங்கேயும் வெளியே போறாளான்னு கண்டுபிடிக்கணும். பூ மாதிரி கூட போலன்னா கண்டிப்பா இவ கட் அடிச்சுட்டு போறான்னு தான் அர்த்தம். ஏன்னா பூ மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எந்த கிளாஸுக்கு தொடக்கி கூப்பிட்டாலும் அவத்த பிள்ளை அது பாட்டுக்கு வரும் படிக்கிறதுக்குன்னா. அதனால அவளும் போனான்னா இவ கட் அடிக்காம கிளாஸுக்கு போறான்னு அர்த்தம். அவ போவாம இவ மட்டும் போனான்னா கண்டிப்பா இது கட் அடிச்சுட்டு எங்கேயோ சுவாவர போகுதுன்னு அர்த்தம். நான் கண்டிப்பா இந்த பிள்ளைய அம்மாக்கிட்ட மாட்டி விடுறது கன்ஃபார்ம். இன்னைக்கு சோனி காலேஜுக்கு போனதை அவளுக்கு வீடியோ கால் பண்ணிடணும். அப்பதான் அவள் காலேஜில் இருக்காளா வேற எங்கேயும் போயிருக்காளான்னு கண்டுபிடிக்க முடியும். காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து தலையெல்லாம் வலிக்கு, ஏன்னு தான் தெரியல. லட்சுமி, லட்சுமி இங்கதான் இருக்கியா? ஒரு வார்த்தை என்னன்னு சத்தம் தாரியா? லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டுக்கிட்டு வாரேனே. என்னத்துக்கு லட்சுமி லட்சுமின்னு ஏழை விட்டுக்கிட்டே வரையரு, எனக்கே முடிய மாட்டேங்கு. ஏன், என்னாச்சு? உனக்கு என்ன செய்யுது? உடம்பு கிடம்பு முடியலையா? என்னன்னே தெரியலங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து தலையெல்லாம் வலிக்கு. நேற்று ராத்திரில இருந்தே இடுப்பெல்லாம் காலுகள் எல்லாம் உளைச்சல், ஒரே குடைச்சலா இருக்கு. எனக்கு என்ன செய்யனே தெரியல, காய்ச்ச வர அடங்கா இருக்கு. ராத்திரியே முடியலன்னு இடையில எந்திரிச்சு தைல கீழெல்லாம் போட்டுட்டு தான் படுத்தேன். அப்பையும் கேட்கல, தலையும் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோமா? வரியா கூட்டுப்பட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காய்ச்ச வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு காய்ச்ச மாத்திரையை போட்டா சரியாயிரும். இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது. ஆஸ்பத்திரிக்கு வான்னா வரமுண்டா, வேற கை கால்லாம் வலியா இருக்கு குடைச்சலா இருக்குன்னு உயிரை எடுப்ப. இப்போ ஒவ்வொரு உயிரை நான் என்னத்தை எடுத்தேன்? ஒவ்வொருக்கு ஆக்கி போடியது செய்யதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இப்படி முடியாம கிடந்து என்னத்துக்கு செய்யணும்? ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வந்தேன்னா சரியாயிரும்ல. எதுக்கு இப்படி வலியோட தெரியணுங்க? ஒன்றும் இல்லை, சரியாயிரும். ஆமா, தோட்டத்துக்கு இப்போ போறீங்களா கொஞ்சம் கழிச்சு போறீங்களா? கஞ்சி ஊற்றி தரட்டுமா? இல்ல 10 மணிக்கானோ திருச்செந்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. மாறி முத்துக்கு என்னமோ சாச்சி கழித்து ஏதோ போடணுமா என்னத்துக்கோ கூப்பிட்டான், அங்கே போனோம். அதனால நான் தோட்டத்துக்கு அதுக்கப்புறம் வந்து போய்கிடியே. இல்லாட்டினா அப்படியே அங்கே வேலையை முடிச்சுட்டு நேராக தோட்டத்துக்கே போயிரியே. நீ மதிய சாப்பாடை எடுத்துக்கிட்டு அங்கே தோட்டத்துக்கு வந்துரு. என்னத்துக்கு எவனுக்கு கையெழுத்து போட போறீங்க? புரியல. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. 10 மணிக்கு போல போனோம். ஒரு 1000 ரூபா போல எடுத்து வை. என்ன, பாத்ரூம் போறேன்.
ஐயோ மனுஷா, எங்க எவனுக்கு கையெழுத்து போட திருச்செந்தூர் போறியாரு? தெளிவா சொல்லிட்டு போறான். அம்மா எல்லாத்தையும் வந்து சொல்லி அம்மா பாத்ரூமுக்கு போறேன் அவசரமா. இப்ப எவனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு இவர் 1000 ரூபாய் கேட்காருன்னு தெரியலையே. எங்கதுக்கு போதுக்கு நிக்காரு? எவனுக்கு சாட்சி கையெழுத்து போடி அதை போடி இது பண்ணி ஏதாவது 7.5 எழுத்து வச்சிருவாரு போல இருக்க. ஏற்கனவே நம்மளே கடத்துல கிடக்கும். பிள்ளைகளோட படிக்க வைக்கிறதுக்கு பீஸ் கட்ட முடியாம அதையும் இதையும் வச்சு எடுத்துட்டு அடக்கம். இந்த ஆளு எவனுக்கு போய் கையெழுத்து போட போறேங்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நிம்மதியா ஒரு வாய் காப்பி தண்ணி கூட இந்த ஆளு குடிக்க விட முடியாம நான் அனுப்ப மாட்டேனே. எவனுக்கு சாட்சி கையெழுத்து போடியன்னு இவர் போய் எதையும் 7.5 எழுத்துட்டு வந்து நின்னாருன்னா எவன் சமாளிக்கிறதுங்க? இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம குடும்பத்தோட போய் சேர வேண்டியதுதான் அவ்வளோ. நம்மளால எந்த ஒரு பண பிரச்சனையும் சரி எந்த பிரச்சனையும் சரி சமாளிக்கலாம் தெம்பு இல்லம்மா, மனசுலயும் உடம்புலையும். குமரி, ஆளுக்குள்ள காப்பி இருக்குல்ல, இன்னுமா நீ அந்த காப்பியை குடிக்காம வச்சுக்கிட்டு இருக்க? அது ஆறி நாரி போயிருக்குமே. நீ கண்ணை திறந்து வச்சு நட. ஆமா என்ன இன்னும் குளிக்கலையா நீ? கை கால் மூஞ்சா கழுவிக்கிட்டு வந்திருக்க நீ? நான் இப்பதான் பல்லே விளக்கிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, போகணும்னா பல்ல விளக்கிட்டு இப்பதான் வரேங்க. போவேண்டாமா? போகணும் கொஞ்சம் லேட்டா போனா போதும். அதனாலதான் பொறுமையா கிளம்பிட்டு இருக்கேன். என்ன மேடம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு கிளம்பியாச்சா? எனக்கு எப்ப கிளம்பணும்னு தெரியும், நீ மூடு. எம்மா பார்வ மூடு தரேன்னு பேசிட்டு இருக்கா. எம்மா உங்கள் வெட்ட இன்னைக்கு எனக்கு வாயை கொடுக்க தெம்பு இல்லம்மா. காலையில இருந்தே எனக்கு கொஞ்சம் முடிய மாட்டுக்கு உடம்புக்கு. கொஞ்ச நேரம் 2 சண்டை படாம இருக்கியலா? ஏம்ப என்னாச்சு? என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா பத்துக்க. என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. கை காலெல்லாம் என்னமோ அடிச்சு போட்ட கணங்கா வலிக்கி, தலையெல்லாம் வலிக்கி. என்ன செய்யனே தெரியல. காய்ச்ச வர கணங்காவும் இருக்கு. ஏதோ பியாகாதான் பிடிச்சுக்கிட்டா என்னமோ தெரியல. கோயிலுக்கு எங்கனா போய் தான் மந்திரிக்கணும் போல இருக்கு. செவ்வாய்க்கிழமை கோயில்ல தண்ணி அடிச்சு வருமா? பதம் அடிச்சேன்னா உனக்கு எல்லாம் சரியாயிரும். ஆமா பதம் அடிக்க தான் சொல்லணும். கொஞ்சம் அடிச்சேன்னா உடம்புக்கு கேட்குமான்னு பார்க்கணும். எல்லாம் சோனி, காலையிலேக்கு அம்மா ஒன்றும் செய்யல. கஞ்சி தான் வேணா நடக்கு, ஊற்றி குடிச்சிட்டு போ. இல்லைன்னா அங்கே கேன்டீனில் இங்கன்னா சாப்பிட்டுக்கிடுவேன்னா ஒரு 100 ரூபா உங்கள் அப்பன்ட்ட வாங்கிட்டு போ. ஏம்மா 100 ரூபாலாம் பத்தாது, ஒரு 300 ரூபா தான். 300 ரூபாயா? 300 ரூபா எதுக்கு மேடத்துக்கு? நான் உங்ககிட்ட காசு கேட்கலன்னு நீ வாயை மூடு. நான் அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். காலேஜுக்கு போறவளுக்கு எதுக்கு 300 ரூபான்னு கேட்டேன். நான் அம்மா கிட்ட தான் கேட்டேன், உன்ட்ட ஒன்றும் கேட்கல. என்ன வாயை மூடு. ஏலா நானும் அதே தான் கேட்கேன். காலேஜுக்கு போறவளுக்கு எதுக்குலாம் 300 ரூபா? ஏன் காலேஜ்ல ஏதோ வாத்திச்சு கேட்டாலா? ஆமாம்மா, ஒரு அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குலாம் தேவைப்படுது. A4 ஷீட்லாம் வாங்கணுமா, நிறைய வேலை இருக்கு. நீ அவளை நம்பி எவ்வளோ நாளும் கொடுப்ப. நான் கேட்டா இப்படிதான் என்கிட்ட கணக்கு கேட்பா, அப்படிதானே? எல்லாம் அதுக்கு இல்ல, படிக்க பிள்ளைகள் உங்களுக்கு என்னைக்குன்னா ஒருத்திக்கு இது காசு தரதுல பாரபட்சம் பார்த்துருக்கேனா? ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைகளுக்கு கையில இருக்கட்டும், போறக வர்றதுக்கு ஏதாவது தேவைப்படணும் எப்பயும் எக்ஸ்ட்ரா தானே நான் தருவேன். நீ எதுக்கு என்னன்னு தெளிவா சொல்லி கேட்டா தரதான் செய்வேன். எம்மா இவளை நம்பி அவ்வளோலாம் கொடுக்காதவ. ப்ராஜெக்ட்டுக்குலாம் இவளுக்கு இவ்வளோ ஆகாது. இப்ப சந்தியா இது உனக்கு தேவையில்லாத வேலை சொல்லிட்டேன். என்னமோ உன் காசை புடுங்கின மாதிரி மினுக்குற. உனக்கு எப்பனா நீ இப்படி கேட்கும்போது நான் கொடுக்காதன்னு நான் மட்டும் சொல்லியிருக்கேன்னா? எம்மா எதுக்கு பொறுமையா இருமான பூ மாறிட்டு கேட்டுட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் இவளுக்கு கொடு. இப்ப இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னா அப்புறம் நான் மனுச்சியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. என்ன 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 பிரச்சனைங்க? இதே அக்க போறாதான் இருக்கும் இந்த வீட்டுல. எப்ப பாருங்கப்பா, காலேஜுக்கு எனக்கு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுக்குலாம் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதுக்கு அம்மா கிட்ட 300 ரூபாய் கேட்டேன். அதுக்கு இந்த சந்தியா கொடுக்காத சொல்றா. எப்ப அவ போய் சொல்றாப்பா? பிள்ளை படிக்க விஷயத்துல போய் சொல்லுமா? இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்காக்கோ? அவ லீவுன்னா அவளுக்கு தான்ப்பா லீவு, எனக்கு காலேஜ் இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ். ஆமா அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? ஒரு 500 ரூபா கொடுத்து விடுங்க. 500 ரூபாய் ஏன்ட்டையாது? உங்ககிட்ட தானே காசு தந்த அன்னைக்கு 5000 ரூபா. அதில் தான் ஒரு 1000 ரூபா எடுத்து வை, 10 மணிக்குள்ள போகணுன்னே. அதுல இருந்து காசு ஒரு 500 ரூபா அவளுக்கு எடுத்து கொடுத்து விடு. பாருங்க, எவனுக்கு சாட்சி எழுத்து போட போறேன், அங்க போறேன் இங்க போறேன் எங்கேயும் போகப்படாத அம்மா சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுக்கு இப்ப 1000 ரூபா? பாரு லட்சுமி, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு சாட்சி கையெழுத்து தான் போடணும்னு சொல்லி வர சொன்னான். அவன் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான். சும்மா நீ இப்போ போகப்படாதுன்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நான் போய் தான் தீருவேன் அம்மா. இந்த மணிக்கடை வரைக்கும் போக வேண்டி இருக்கு, இந்த போயிட்டு வந்துடுறேன். சொல்ல கேட்காம இந்த மனுஷன் போற போக்க வரேன். எம்மா எனக்கு இவன் இன்னைக்கு காலேஜுக்கு போறதே டவுட்டா இருக்குப்ப. இவளை இன்னைக்கு காலேஜுக்கே அனுப்பாத, வீட்டுல போடு. இப்ப சந்தியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னா, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. அப்புறம் எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும் பாத்துக்க. சீப்ப 2 காசியதாம்மா. ஒன்னுத்துக்கு ஒண்ணு சளைச்சதில்லை. இந்த மனுஷனும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேக்காரு. இது வீட்லயே இருக்கு, எனக்கு பிடிக்கல. எந்தலையாவது பேரலாம் போல இருக்கு. உடம்புக்கு வேற நல்லா இல்ல.
பேசாட்டிக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். அப்பதான் இவங்களுக்கு நம்ம அருமை தெரியும். நம்மளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட ஒருத்தையும் வச்சு தர மாட்டேங்க, ஒருத்தையும் ஒன்னத்துக்கு ஆக மாட்டேங்க. இவளை ஒத்தையில பொங்கி ஆக்கி தின்னுங்கன்னு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடணும். அப்பதான் சரி வரும். டாக்டர் டாக்டர், என்ன இந்த பக்கம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், வாயா வந்து உட்காரு. அம்மா நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன செய்யுது? நான் என்ன கண்டிஷன்ல டாக்டர் இருக்குது? நாளுக்கு நாள் நிலம மோசமாகிட்டு தான் போகுது. என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல டாக்டர். ஜீரணம் ஆகலன்னா ஜலசல் ஏதாவது எழுதி தாரேன், அதை தருவான், வாங்கி குடிச்சிட்டு போ. ஐயோ டாக்டர், அது இல்ல. என் பக்கத்து வீட்டு பாலை என்னை விட 3 மாடி போட்டு பெரிய வீடா கட்டிக்கிட்டு இருக்கான். அத கண்டிஷனை பார்த்துதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஜீரணிச்சிக்க முடியலன்னு சொன்னேன். ஊசி எடுத்து குத்தி மூலத்தை வர வச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை எதிர்த்து ஓடி போயிரு. ஐயோ டாக்டர் டென்ஷன் ஆயிட்டாரு, ஓடிடுவோம். ஊர்ல வந்து ஓசியில இதுவளுக்கு மருத்துவம் பார்க்கலான்னு வந்து உட்கார்ந்தேன்னா வர்றவன்லாம் இப்படிதான் இருக்கான். எங்கன உள்ள பைத்தியக்காரன் உள்ள தெரியல இவனுலாம். ஏமா பத்துமா, உனக்கு பேஷண்ட் எப்படி? நான் பிபி மாத்திரை தனியா போடணும் போல இருக்கு டாக்டர். வர பேஷண்ட் எல்லாம் நம்மள கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்க. ஆமா, லஞ்ச் டைமுக்குலாம் ஓடிடணும் சீக்கிரமா. எங்க டாக்டர் ஓடுறது? 4 மணி வரைக்கும் எப்படியே இருந்தாகணுமே. என்ன ராமு, ஒயாம எங்க பார்த்தாலும் படுத்து படுத்து கிடந்துக்கிடுவியோ? அவளுக்கு என்ன உடம்பு சரியாவலனே? என்ன செய்தா உடம்புக்கு அவளுக்கு? என்ன எல்லாத்தையும் உமருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? வந்து எல்லாம் உட்கார, இல்லைன்னா எந்திரிச்சு போறோம். சும்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்டு கிடக்க கூடாதாமா. நீரா கூட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் பாடு பார்க்க போறியாரு? வாய முடிக்கிட்டு சும்மா இரும். என்ன கேட்டு விட்டேன்னு நீ இப்ப கோவப்படியா? ஏ ராமலட்சுமி, என்னத்துக்கு இப்படி கோவப்படியா? எல்லாம் ஒன்னையே சொல்லணும் முடி. ஒரு நாள் வந்து குத்தாச்சானா சரி, அடுத்த நாள் எந்திரிச்சு போவான்னு பார்த்தா அவன்கிட்ட மறுபடியும் அவன் கேட்கலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. அதனால தான் அவன் எந்திரிச்சு போக மாட்டேங்க. பொம்பளை யாரும் 4 விஷயம் கேஸ் வாடுவேன், அது இதுன்னு இவரு எந்திரிச்சு போக வேண்டாமா மனசே? இவனே கடந்துக்கிட்டு எரிச்சலா வருது. நாளைக்கு நான் வரேன்டேம்மா. சரி சரி, அவருக்கு நேரம் போக அதனால வாராரு. என்ன பண்ண சொல்றா? எந்திரிச்சு போறோம்னா சொல்ல முடியும். என்னங்க சண்டையா ஒட்டடைக்கிய? நல்ல வேலை, இந்த அளவுக்கு காது கேட்காது. அது ஒண்ணும் இல்லனே, அவன் உடம்புக்கு நல்ல அல்லன்னு படுத்து கிடக்கா. அது விடுங்க. அம்மா காலையில என்ன சாப்பிட்டிய? உளுந்த கஞ்சி வச்சிருந்தா மருமவா, அதான் சாப்பிட்டு வாரேன். பரவாயில்லையே, உங்க வீட்டுல உங்க மருமவா சமைச்சலாம் தாரா. எங்க வீட்டு கழுதைக்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும். ஏன் காயத்ரி, ஏன் புஷ்பா? அட நம்ம பிங்கி, என்ன ரோஸு மண்டையில யாரோ தீபாவளி பட்டாசை கொளுத்தி விட்டாவன்னு கேள்விப்பட்டேன். மருமவளா? யோ, வயிற்றுச்சல கலப்பாதையும் சும்மா இரும். வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிரியே. சும்மா வெறுப்பேத்திட்டே இருந்தியல்னா எதுவும் சொல்லாம கிளம்பிடுவாம்மா. என்ன ரோஸு, மாமன்ட்ட சொல்லு. வழக்கு மாத்த கட்ட. ஏலா, அவர் கிடக்காரு, நீ சொல்லு. என்னத்துக்கு வந்தாளா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா இப்போ? ஆமா ஆமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கவர்மெண்ட்ல இருந்து டாக்டர் செக்கப்புக்கெல்லாம் ஆள் வந்திருக்குது. மருந்து மாத்திரைலாம் தாராவலாம். ஒழுங்கா போனியல்னா ஃப்ரீயாவே எல்லாம் கிடைக்கும், பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். அதை தான் சொல்ல வந்தேன். அட, இது நல்ல விஷயமாச்சே. நான் கூட எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, போய் மாத்திரை மருந்து தான் வாங்க போனோம். பஸ்ல எல்லாம் போனேன்னு இருந்தேன். ஊருக்குள்ளே எங்கனாவது போட்டிருக்கா? அம்மன் கோயில்கிட்ட போட்டிருக்கேன். போனியல்னா எல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு வரலாம். ஆதார் கார்டு மட்டும் கையில கொண்டு போங்க. அட ஆமா, இந்த மாதிரி போடி நேரத்துல தான் காய்ச்ச மாத்திரை, தலைவலி மாத்திரை, லூஸ் மோஷன் மாத்திரை, கை கால் உளைச்சல், தைலம் கீழம், டானிக்கு கீனிக்குன்னு எல்லாம் கேட்டு வாங்கலாம். ஆமா, இந்த கை காலு முட்டு வலிகளுக்கு ஒரு ஸ்ப்ரே தருவான் பாரு, அது தரானான்னு பார்க்கணும். அப்ப நானும் போறேன். வீட்ல போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு போறோம், சும்மா போவாதீங்க. ஆ நானும் அப்ப வீட்டுக்கு போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்துறியே. ஆமா, ஓடு ஓடு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு ஓடியா. நானும் போய் சீக்கிரம் எடுத்துட்டு கோயில்கிட்ட வாரேன், நீ வந்துரு. சரி. எல்லாம் ரோஸு, உன் மருமோ என்ன இப்படி பண்ணிவிட்டா? அதுக்குன்னு அவ மண்டையும் நம்ம பிடிச்சி கொளுத்தவா முடியும்? என்ன பண்றது? சரி, நான் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேன், அதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்புறம் பாப்போம், வாரேனா? சரி சரி, நானும் ஆதார் கார்டை எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் போ போ. ஏங்கா, நாங்களாம் இங்க தானே இருக்கோம், நாங்க என்ன உங்களை பார்க்கவே மாட்டோம். நீங்க எதுக்கு இப்போ உங்க அக்கா வீட்டுக்கு போனோம்? இல்ல சரசு, எனக்கு ஒரு 4 நாள் போல அங்க போய் இருந்துட்டு வரலாமோன்னு தோணுது. அப்பதான் இதுவரைக்கும் நம்ம அருமை தெரியுமோன்னு தோணுது பத்துக்க. இல்லாட்டினா ஒன்னும் ஒரு பேச்சும் கேட்காண்டக்குவே, நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பத்துக்க. அதான் சொன்னேன். ஞாபகம் இப்ப அப்படி சொல்றா? உனக்கு நான் எந்த உதவியுமே பண்றது இல்லையோ? எங்களா? எங்க செஞ்சு தரீங்க? ஒரு வேலையும் நீங்களும் செஞ்சு தர மாட்டேங்கிய. நானே கடந்து சாவ வேண்டி இருக்கு. ஏதாவது ஒண்ணு செய்யலான்னு சொன்னா நீ செய்ய நான் செய்யணும் மாறி மாறி சண்டை போடுறிய. வேற உங்களோட சண்டையை தான் பாடு பார்க்க வேண்டி இருக்கு.
உங்களோட சொல்லிய நேரத்துக்கு அதை நானே செஞ்சிடலான்னு கிடந்து மாடா உழைச்சி தேஞ்சி ஓஞ்சி போனேன் போங்க. இன்னைக்கு ஒரு 4 நாளாவது எங்கள் அக்கா வீட்டில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு தோணுது. அதை தான் சொன்னேன் சரசு. உங்கள் அக்கா வீட்டுக்கு போங்க, போவாதீங்கன்னு சொல்லல. இருந்தாலும் உடம்பு சரியில்லை, பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன்னா போவாதீங்க. நாங்கள் இருக்கும்போது போகணும் சரசு, போயிட்டு வரணும். லட்சு வாங்க, எந்திங்க எந்திங்க. என்னடா பெரிய பொண்ணு லட்சு, டாக்டரே உங்களை தேடி வந்திருக்கிறாரு. உடம்பு தெரியலையேன்னு சொன்னீங்கல்ல, என்னங்க என்னெல்லாம் சொல்றீங்க எனக்கு புரியலையே. ஐயோ லட்சு, ஊருக்குள்ள டாக்டர் வந்திருக்காராம். இந்த பிரியா மருந்து தராவலாம், மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தராவலாம் டாக்டரு. அங்கேயே மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரலாம் வாங்க. உடம்புக்கு அசதியாக ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நம்ம போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அப்படியா? ஆமா, நான்லாம் ஒரு ரவுண்டு வாங்கி எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். கைவலி, மூட்டு வலி, கால் வலி, விரல் வலி, கண்ணு வலி, தலைவலி, எல்லா வலிக்கும் மாத்திரை வாங்கியாச்சு. ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் போதும். என் முவளுக்கு வேற மூக்கு சிந்திக்கிட்டு இருந்தா, அவளுக்கு தான் ஒரு சளி மருந்து வாங்கலான்னு பார்த்தேன். சின்னவளுக்கு, ஏன்னா பெரியாள் மருந்து அவளுக்கு கொடுக்க முடியாதுல்ல, சின்னவளுக்குன்னு கேட்டு வாங்கலான்னு பார்த்தேன். அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னா தான் தரமுட்டேன்ட்டாவ. சரி, சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்க, வந்ததும் கொடுத்துக்கிடுவேன் தாங்கன்னா ஆள் வந்தாதான் தருவாங்களாம். ஸ்கூல்ல இருந்து வாரதுக்குள்ள வேற போய் தொலைஞ்சிருவாங்க. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. போற வழியில ஏதாவது ஒண்ணு மூக்க சிந்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை கொண்டு காட்டியாவது சளி மருந்து வாங்கியே தீருவேன் நானு. அவ்வளவு மருந்தையும் வாங்கி என்னெல்லாம் செய்ய போற? ஏதோ மெடிக்கல் ஆரம்பிக்க போறியா? ஐயா, 4 முடி கவுண்டு மருந்தெல்லாம் மெடிக்கல்ல வித்தா பிடிச்சி போலீஸ்ல கொண்டு வச்சு விடுவாங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஆகும்ல மாத்திரை மருந்து. இடையில தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கிடலாம்ல. அதான் எல்லாம் வாங்கி வீட்டுல கொண்டு வச்சிருக்கேன். ஆமாம், நான் கூட என் மோளுக்கு சத்து மருந்து வாங்கணும்னு பார்த்தேன். அதுவும் ஆள் வந்தால் தான் தருவேன்ட்டாவ. இந்த எவ்வளோ பெரியவளுக்கு இந்த ரத்தம் ஊறுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமா? எல்லாம் இருக்கக்கா டானிக்குன்னு. டானிக்கு ரத்தம் ஊறுறதுக்கெல்லாம் டானிக்கு தருவாவ. சந்தியா, உன் ஆதார் கார்டு இருந்தால் எடுத்துட்டு வா, வாங்குவோம். ஐயோ தே, எனக்கு வேண்டாம் தே, எல்லாம் எடுத்துக்கிட்டு வா. அம்மா ஆதார் கார்டும் ஆதார் கார்டும் எடுத்துட்டு வா, கேட்டு வாங்குவோம். மாத்திரை மருந்து ஏதாவது வாங்கி போட்டு பார்ப்போம். கேட்கப்ப வாங்க, நானும் ஏதாவது மாத்திரை மருந்து எனக்கு தந்தவனா வாங்கியே. எனக்கு காலில் ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு களிம்பு தருவாங்களான்னு கேட்டு பார்க்கட்டா? எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. எடுத்து சும்மா நீட்டிக்கிட்டே இருக்கான் ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு. அங்க ஒரு நர்ஸுக்கார உட்கார்ந்து, நர்ஸா கம்பவுண்டரா பெரிய பண்ணது எவனோ ஒருத்தர் உட்கார்ந்து தந்துக்கிட்டு இருந்தான். வாங்க, நமக்கு அதுவா முக்கியம், வாங்கிட்டு வருவோம். லட்சுமி அக்கா வாங்கப்போ, போய் வாங்கிட்டு வந்துருவோம் மருந்து. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலை இல்லை, செலவும் பண்ணாண்டா. இதுல என்ன ஃப்ரீயா தருவாங்கல்ல, வாங்கிட்டு வருவோம். வாங்கிக்க. வாசரசு போவோம். ஏதாவது ஒண்ணு தெருவுல மூக்கோழி வீட்டு இருக்கான்னு பார்த்து அது உள்ள பிடிச்சிட்டு போய் மருந்து வாங்குவோம். அதுக்கும் ஆதார் கார்டு வேணும்ல? சந்தியா, நீயும் வா, ஆதார் கார்டு எடுத்துட்டு போவோம். அந்த வாரேம்மா. என்ன பாட்டி செய்யுது உங்களுக்கு? வயிற்று அப்பப்போ ஒரே நோவுதம்மா. சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? அவ மருமவ என்ன கருமத்தையாவது செஞ்சு வைப்பா, அதை தான் தின்னுட்டு வளர்க்க இப்படி வயிற்றாலையும் பேதிலையும் போயிட்டு அடக்காவா. என்னம்மா சொல்றாங்க அவங்க? ஆமாம்மா, தீபாவளி முடிஞ்சதுல இருந்து எனக்கு இதே பிரச்சனை தாம்மா. ஏன், எதனால? தீபாவளிக்கு வீட்டில் அவ்வளோ வீட்டில் இருந்து செஞ்சு கொடுப்பாவுல பலகாரம், அதை அவ்வளோத்தையும் அப்படியே மாமியாரியை திங்க வச்சு வயிற்றபடிக்கு எடுத்து வச்சிருக்கா. வாட் நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மா டாக்டரே, உனக்கு ஒன்றும் புரியலையாக்கு? இந்த கதையெல்லாம் உனக்கு புரியாது. அவ மருமவா ஒரு கஞ்ச பிசினாரி. அதை யாரு சொல்றான்னு பாரு. அவ பலகாரம் தீபாவளிக்கு அவ வீட்டுல இருந்து கொடுத்த பலகாரத்தை எல்லாத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு அதைத்தான் மாமியாரிக்கு திங்க கொடுப்பாளாம். அதைத்தான் அவ தின்னு தின்னு வயிற்ற வலிக்குது, வயிற்ற ஊதிக்கிட்டு வயிற்றோட்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா எழுதி கொடுமா. ஐயோ கடவுளே, தீபாவளி பலகாரத்தையா கொடுத்து இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? வீட்டுல எல்லாருக்குமே அதே சாப்பாடு தானே? இல்லம்மா, அவ வீடு வீடா தெருவா போய் எங்கன்னா வாங்கி பறக்கி தின்றுவா. நம்ம அப்படி போய் சாப்பிட முடியாதுல்ல, நம்ம கௌரவம் தடுக்குது. அதனால வீட்டிலே இருக்கதை தின்னுட்டு கிடக்குதுமா. ஓ மை காட், நான் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க. கஞ்சி வச்சு நல்லா அழகா சாப்பிடுங்க. சரிம்மா, மருந்து மாத்திரை எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. கொஞ்சம் தலைவலி, காய்ச்சல், இந்த இருமலுக்குலாம் மருந்து, சளி மருந்துலாம் இருந்து டானிக்கு கிணிக்கெல்லாம் இருந்தா தாமா. அப்படியெல்லாம் எல்லாம் தர முடியாது. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுதோ அதுக்கு தான் மருந்து எழுதி தர முடியும். அது வேணும்னா ஃப்ரீயாக தருவாங்க, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் பறவைக்கெல்லாம் வாங்குற மாதிரிலாம் மருந்தெல்லாம் தர மாட்டாங்கம்மா. ஐயா, அப்படி தர முடியல. எனக்கு இப்போ கை கால் வலி எதுவும் இல்லையே, ஆனால் திடீர்னு வலிக்கும். அந்த மாதிரி எனக்கு டானிக்கு கிணிக்கு ஏதாவது மருந்து மாத்திரை தேய்க்க மூகு ஏதாவது தருவியே, ஸ்ப்ரே கிரே தருவியே கேட்டு வாங்கிட்டு போகலாம்ல வந்தேன். வீட்டுக்காருக்கு வேற இருமல் இருக்கு, அவருக்கு ஒரு இருமல் மருந்து வாங்கலாம்னு இருந்தேன். ஆள் நேரில் வந்தாதாம்மா எதுக்குனாலும் மருந்து. வேற ஆளுக்கெல்லாம் நீங்கள் மருந்து வாங்க முடியாது. டாக்டர்மா அதெல்லாம் தரலாம் டாக்டர்மா, தாங்க.
நாங்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே மருந்து சீட்டு எழுதி வாங்கி மருந்தெல்லாம் வாங்கிக்கிடமுண்டோம். ஊருக்குள்ளே வந்திருக்கீல்ல, வரும்போது நீங்கள் காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரை இந்த மாதிரி கை கால் வலிக்கு ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி தந்தியல்னா நாங்கள் ஃப்ரீயாக தரும்போதே வாங்கி கொண்டு வச்சுக்கிடுவோம்ல வீட்டில். ஏனுங்கிறது நேரம் 1-2 அதை பறக்க வாயில போட்டுக்கிடுவோம்ல. ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரைலாம் தருவீன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் வாங்கி வச்சுக்கிடலாம், யார் கேட்டாலும் எடுத்து கொடுக்கலான்னு. நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? ஃப்ரீயாக தாராவன்னு எல்லாத்தையும் அப்படி வாங்க கூடாதுமா? சரி டாக்டர், அந்த வயிற்று வலிக்க வயிற்றத்துக்கு வந்ததாங்க. இந்த கண்ணு வந்து வலிக்க மாதிரி இருக்கு. கண்ணு குத்தி மருந்து இருக்கா? ஏம்மா காதுக்கு முத்திர மருந்து இருக்காம்மா? டாக்டர், எனக்கு போன வாரம் ஒரு 4 நாள் பல்லு வலி இருந்துச்சு. பல்லு வலி மாத்திரை இருந்தாதாம்மா? இங்கே பாருங்க, ஒருத்தரா ஒன்று சொல்லுங்க. ஆளுக்கு ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா நான் எப்படி நான் எழுதி தருவேன்? இவ்வளோ ஆம்புலன்ஸில் இருக்க அவ்வளோ மருந்தையும் வாங்கிட்டு தான் விடுவாளோ போல இருக்கு இன்னைக்கு. நம்மளும் அந்த ஆம்புலன்ஸில் ஒருத்தன் மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட கலர் ஆவதுக்கு ஏதாவது க்ரீம் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் ஆம்புலன்ஸில் மருந்து வாங்கிக்கோங்க. சரி டாக்டர் அம்மா. எல்லாம் நில்லு, நாங்களும் வாரம் சேர்ந்து போவோம். நெக்ஸ்ட்டுமா உங்களுக்கு என்ன செய்யுது? எனக்கு இந்த கை கால் குடைச்சலுதாம்மா, ரொம்ப வலியாக இருக்கு பத்துக்க. எப்பா தம்பி, இந்த கலர் ஆவதுக்கு அப்புறம் மண்டையில் முடி வளர்றதுக்கு அதுக்கு ஏதாவது மருந்து இருக்காப்பா? எல்லாம் உமா அங்கே போயிரு. என் மாமியார் ஓ மாமியார்லாம் அங்கே தான் இருக்கு. அட இந்த கலடுங்க அட்டகாசம் தான், பலத்த அட்டகாசமா இருக்கம்மா எங்க போனாலும். சரி அவியல்வா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்குவோம். அதுக்குள்ள லட்சியே வாங்கினா வாங்கிட்டு போடும். ஃப்ரீயா தானே தராத. ஃப்ரீயானா நானே பெனாயில கூட வாங்குவேன், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னலாம் உனக்கு? ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, இந்த பஸ்ல ஏறினாலும் சரி, முன்னுரிமை இதுகளுக்காக தான் இருக்கு. வயசாயிருச்சுன்னா எந்திரிச்சு இடம் கொடுத்து உதவி பண்ணி தானே ஆகணும். இதில் என்ன இருக்கு? அதானே, ஆஸ்பத்திரிலேயே ரொம்ப முடியலையா இருக்கும், அதுக்காண்டி முன்னாடி போவாங்களா இருக்கும். ரொம்ப முடியலன்னா சரி, சும்மா குத்துக்கல்லு கணங்கா இருந்தாலும் நம்மள எழுப்பி விட்டுட்டுல உட்காருதுவே, அதுதானே பிரச்சனை. இங்கேயே சமத்தையே அந்த உமாக்கா வாங்கியிருக்காவ, அதை இங்க வந்து எப்படி பிட்ட போடுறது பத்தியா? ஆஸ்பத்திரிலையும் பேரு டோக்கனை போட்டுட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். அது பாட்டுக்கு உள்ள சொல்லாம கொள்ளாம பூந்து போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கு. சரி, வயசானது ரொம்ப நேரம் நிக்க முடிஞ்சிருக்காது பேருப்பாவ டாக்டரை பார்க்க, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அட அது 1-2 பேர் இருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு 10 பேராவது பேருப்பாவல. அப்ப நம்ம 10 பேரும் போனதுக்கு அப்புறம் போறதுக்கு எதுக்கு முத டோக்கன்ல போய் வாங்கி உட்கார்ந்துருக்கணும்? சரில புலம்பாத விடு. அட போங்க லட்சு, ஏன் பிரச்சனை எனக்கு? போ உன் மாமியார் டாக்டர்கிட்ட நிறைய மாத்திரை மருந்துக்கு எழுதி வாங்கிட்டு போகுது. உன்னை மீறி அது வாங்கிரும் நினைக்க அவ்வளவும். இப்ப பாரு நான் எவ்வளவு மாத்திரை மருந்து வாங்கியேன்னு. எல்லாம் தேவைக்கு மட்டும் கேட்டு வாங்குங்களா, சும்மா கண்டதையும் வாங்கி வீட்டுல போட்டு வீண் பண்ணாதீங்க. நம்மளுக்கு உபயோகப்படலனாலும் அது அடுத்தவங்களுக்காவது உபயோகப்படட்டும். இந்த அவை கிளவி அப்படிதான் பேசிட்டு கிடக்கும். வா பெரிய பொண்ணு. இதில் சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எல்லாம் எழுதியிருக்கேன். எல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு போட்டுடணும். டாக்டர், இதெல்லாம் சாப்பிட்டேன்னா சைடு எஃபெக்ட் எதுவும் வராதா அந்த மாத்திரைனால? இதெல்லாம் நீங்கள் கண்டதை கடியதை வாங்கி சாப்பிடியல்ல, ஹோட்டலில் பேக்கரியில் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது அவன்கிட்ட கடைக்காரன்ட்ட கேட்டிருக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும்னு, அப்போ சைடு எஃபெக்ட் வராதான்னு. இப்போ இங்கே வந்து கேட்கக்கூடாது அம்மா இதெல்லாம். சரி டாக்டர், அப்போ நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன். போங்க. நாங்கள் ஆம்புலன்ஸில் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், அவன்கிட்ட கொண்டு இந்த சிட்டையை கொடுங்க, அவன் எல்லாம் மருந்தும் தருவான். எப்போ போடணும் எது போடணும்னு எல்லாம் சொல்லுவான். கரெக்டாக கேட்டு டைமுக்கு சாப்பிடுங்க. சரி டாக்டர். நம்மக்கிட்ட வாரதெல்லாம் வினோதமாக தான் இருக்கு. இந்த முகேஷ் அம்பானியை விட இந்த முகேஷ் தான் ரொம்ப ஃபேமஸ் போல. பத்தியாவே சோனி? ஆமாவே. எதை சோனி வாரியப்ப நம்மளும் போவோம். எங்க பே ரெஸ்ட் ரூம்க்கா? இப்பதானே கூட்டத்துக்கு வரலன்னு சொன்னேன். இல்ல பே ரெஸ்ட் ரூமுக்கு இல்ல, மது ஒத்தையில தானே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரணும். நம்மளும் போகணும்னா நம்மளும் கையில வாங்கிட்டு வரலாம். அவ ஒத்தையில எப்படி வாங்கிட்டு வருவான்னு தெரியலையே. நீ தான் வரமாட்டேன்ட்ட, அதுக்காண்டி தான் நான் சரி உனக்கு துணைக்கு இங்கே உட்காருவோமேனு உட்கார்ந்துருந்தேன். அவன் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்னதான். அவள் அதுவும் 2 பாப்கார்ன் தானே நம்மகிட்ட கையில் கொண்டு வந்துடுவேன்ட்டா. சரி இங்கே உட்கார்ந்துருக்கவும் ஒரு மாதிரியா இருக்கு, போயிட்டே வந்துடலாம். வேற நம்மளும் தான் எப்பதான் பழகுறது இந்த இடத்த. அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன். வாடி நம்மளும் போய் 4 இடம் பார்ப்போம், எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சு அடுத்த முறை காலேஜ் கட்டடிச்சுட்டு வரும்போது நம்மளே தைரியமா எல்லா இடத்துக்கும் போய் என்னன்னாலும் வாங்கி சாப்பிடலாம், இருக்கலாம், போகலாம், வரலாம். அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ தான் வரமாட்டேன்ட்ட. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, இப்போ படத்தை பார்க்க நல்லா ஜாலியா இருக்கா. அப்போ மனசுக்கு ஒரு மாதிரி தைரியமா இருக்கு. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கிடலான்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. போட்டு பூமாரி ஃபார்முக்கு இப்பதான் வார, அப்படிதான் வரணும். என்ன நல்ல வேலைவே. சதீஷுக்கு எங்கேயோ மேட்ச் இருக்குதான், அவனும் வேற எங்கேயோ போய் விளையாட போகணுமா. அதனால நீயும் என்னையும் மாட்டி விடாத, நானும் உன்னையும் மாட்டி விட
விட மாட்டேன், பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். அதனாலதான் நான் வந்தேன். இல்லாட்டினா நான் வந்திருக்க மாட்டேன் தெரியுமா. நான் கூட அவனை நினைச்சுதான் பயந்தேன். அதான் நீ வர மாட்டியா இருக்கும்ட்டு. ஏய் மச்சான், இது அந்த பொண்ணுங்க தானே? ஆமா மாப்ள, அன்னைக்கு அந்த தள்ளு வண்டி கிடக்கிட்ட பார்த்தோமே அதே பிள்ளைங்க தான். பாடுறா, காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்குலாம் வந்திருக்குதுங்களா? ஏய் பணங்க மண்ட, ஏய் என்ன காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்குலாம் வந்திருக்கீங்களா? கம்பெனிக்கு யாரும் இல்லையா? வேணா நாங்க வேணா வரட்டுமா? மூஞ்செல்லாம் பேத்துருவேம்மா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன மச்சான், அந்த செம்பட்ட முடி எனக்கு, இந்த கருப்பு மண்டை உனக்கு. செருப்பு பிஞ்சிரும். இங்க பாருங்க, எங்க காலேஜ் பிள்ளை எல்லாம் அங்கதான் இருக்கு, சொல்லி கொடுத்துருவோம். அம்மா சொல்லுங்க, எங்களுக்கு என்ன பயமா? மச்சான், இதுங்களே காலேஜை கட் அடிச்சுட்டு வந்திருக்குதுங்க. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா கடைசியில இதுங்க தான் மாட்டோம், நம்ம மாட்ட மாட்டோம். என்ன மிரட்டுறீங்களா? எங்க காலேஜ் பசங்களை கூப்பிடட்டுமா? இவ சோனி, எனக்கு பயமா இருக்குவே. பயப்படாத, மூஞ்சி முறைச்சிக்கிட்டே இரு. இவனுங்களெல்லாம் ஒரு டம்மி பீஸு. நம்ம இப்படியே பேசணும்னு ஏன் அவனுங்களே பயந்து போயிடுவானுவேன். என்ன கூப்பிடட்டுமா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? சரி சரி, இன்டர்வல் டைம் இப்போ. நாங்க சில்லற வேலையா வெளியே போயிட்டு வரோம், வந்து பாத்துக்கிறோம் உங்களை. மச்சான் வாடா போலாம். இவ சோனி, இவனுல பார்த்தா பயமா இருக்குவே. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? இதுக்கு தான் பயந்து தியேட்டருக்கு வரையே பயமா இருக்கு. யாராவது நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி, இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா, என்ன பண்ணிட போகிறாங்க? ஒன்றும் ஆகாது. வா, மது ஒத்தையில் அங்கே பாப்கார்ன் வாங்கிட்டு வருவா, நம்மளும் போவோங்க. நீ ஏன்டா வேற மறுபடியும் எங்கன்னா வந்து வழியை மறிச்சிட்டு நிற்க போகிறானு? எனக்கு பயமா இருக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிடுறேன். படம் முடிஞ்சதை ஓடிடுவோம். இதுக்கு பயந்து தான் நான் ரெஸ்ட் ரூம் கூட போக வரமாட்டேன்னு சொன்னேன். ஒரு மாதிரி பயமா இருந்தது. ஏபே, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமாவே? இவனும் ஏற்கனவே நம்மகிட்ட ஒருக்கா வம்பு பண்ணானு ஞாபகம் இருக்கா? அந்த முட்டை கடைக்கிட்ட, அந்த தாத்தா கடையிட்ட அன்னைக்கே நம்ம கலாச்சி கிண்டல் பண்ணி விட்டோம்ல. அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து ஓவரா பேசிட்டு இருக்கானு நம்மள. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. அவனுங்களா இவனுங்க? ஆமா ஆமா, நீ பயப்படாத. நம்ம காலேஜ் பசங்க 1-2 பேர் பார்த்தேன், அவங்கெல்லாம் இருக்கானுங்களா. அதனால நீ எதுக்கும் பயப்படாத. சரி, சதீஷாவது வந்திருக்கலாம் போல இருக்கு, கொஞ்சம் நமக்கு தைரியமா இருந்திருக்கும். ஆமாப்ப, எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு இந்த நேரத்துல நம்ம காலேஜ் சீனியர் ஞாபகம் தான் வருது. அவன்லாம் இருந்தானா தைரியமா இவனோட மாட்டி விட்டுறலாம். நான் உங்க சரணனை யோசிச்சேன். அவரு இருந்தாலாவது நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைல தானே சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தேன். நீ என்னன்னா சீனியரை கூப்பிடுற? அவருக்கும் உனக்கும் தான் செட் ஆகாதே. அவர்லாம் இங்க வருவாராக்கும். பசங்கெல்லாம் கட்டடிச்சிட்டு படத்துக்குலாம் போவாங்கல்ல, அதனாலதான் நம்ம கட்டடிச்சிட்டு வந்த நேரத்துல நமக்கு துணைக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள்ள பயமா தானே இருக்கு உனக்கும், வெளியில பயம் இல்லாத மாதிரி இருக்கு, அப்படிதானே? ஆமா, பின்ன இருக்காதா பின்ன. நம்மளே வீட்டுக்கும் எங்க காலேஜுக்கும் தெரியாம வந்திருக்கோம். அம்மா, இனிமேலாம் இப்படி வரையே கூடாதும்மா. வீட்டில் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா யாருமே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட்டிட்டு போனா நம்ம ஏன் இப்படி தனியா வரணும்னு ஆசைப்பட போறோம். ஆமா, அதுவும் சரிதான். இரு, மது ஃபோன் பண்றா, என்னன்னு பாக்க. எப்ப யாராவது ஒருத்தி வரலாம்லாத? நான் ஒத்தினை எப்படி எல்லாருக்கும் வாங்கிட்டு வர முடியும்? கஷ்டம், யாராவது ஒருத்தி வாங்க. இல்லவே வரலான்னு தான் பார்த்தோம். ஆனா இப்ப இங்க பூ மாதிரி பயந்துகிட்டு இருக்காவே, வரமுண்டங்க. அவ சும்மா மினுக்குவா. அவளுக்கு இப்ப என்ன பிரச்சனையா? எதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கா? சும்மா தேவையில்லாம. எலிசபெத் மகாராணி அப்ப வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே, என்னத்துக்கு வந்தாலாம்? ஒழுங்கு மரியாதையா எவ்வளவு ஒருத்தி வாங்க. இல்லாட்டினா நான் உங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேன். எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன். டோக்கனை கையில தரேன், நீங்களே வாங்கிக்கிடுங்க சொல்லிட்டாமா. என்ன சொன்னி, என்னாச்சு? இல்லவே மது, 2 பேர் வந்து இப்ப பிரச்சனை பண்ணானுவ பத்துக்க. ஆனா பூ மாதிரி பயந்துட்டா. இல்லன்னா அவ வாரேன்னு தான் சொன்னான். என்னப்ப சொல்ற? ஹாய் அரபோத. ஹாய் ஹாய், ஒரு நிமிஷம். ஏன்பே, என்னாச்சு? அதான் நம்ம ஒருக்கா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு தாத்தா கடையில் முட்டை கடையில் நம்ம சாப்பிடுவோம்ல, சாண்ட்விச் பிரெட் இந்த மாதிரிலாம். அப்போ அங்கே ஒரு 2 பேர் ஒரு நாள் வந்து பிரச்சனை பண்ணானு பேர், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், அவங்களுக்கு என்னவா? சும்மா வந்து எங்கள்கிட்ட உரண்டை எழுத்துட்டு போனானுவ, காலேஜை கட்டடிச்சுட்டா வந்தியன்னு. வேணா ஜோடியா பேரா உட்காந்து பார்க்கலாமா, நாங்கள் வேணா கம்பெனி தர வரட்டுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தானுவலா. அதனால பூ மாதிரி பயந்துட்டா. அதான் வேற நாங்களும் வரலான்னு இருந்தவையே வேற இடையிலங்கன்னா வழியை மறிச்சு ஏதாவது வம்புழுக்க போறானுன்னு பயந்துங்கன்னே உட்கார்ந்துக்கிட்டோம். அவங்கள சும்மாயா விட்ட? இரு, நான் வாரேன். எப்ப மது, நீ வேற சும்மா இரு. எதுவும் வந்து அவனோட பார்த்தா கத்திவிடாத. நம்ம பாட்டுக்கு அணக்கலாம படத்தை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். நம்மளே வீட்டுக்கு தெரியாம காலேஜுக்கும் தெரியாம படம் பார்க்க வந்திருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் நாங்களே அமைதியா இருக்கோம். சரி விடு. சரி, நான் இந்த வாரேன், வைக்கிறேன். மச்சான், நான் இங்க இருக்கேன். உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சோனி வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம்னா, அதனால எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் என்ன அரபோத, நீ மட்டும் இங்க நிக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? என்ன ஒரு பாப்கார்னை வாங்கி 3 பேரும் ஷேரிங்கா? ஆமா, நீங்க என்ன வாங்கி தர போறிய? நானாவது வாங்குறதாவது, நானே அடுத்தவனை நம்பி வந்திருக்கேன். என் மச்சான் எனக்கு வாங்கிட்டு வருவான், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் இங்க தனியா நின்னியா, அதான் உனக்கு கம்பெனி தரலான்னு வந்தேன். ஆமா, என்ன பாப்கார்ன் மட்டும் தானா, வேற எதுவும் வாங்கலையா? ஆமா, பாப்கார்ன் மட்டும் தான். பாரு என் மச்சான பாரு எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான்னு. எல்லாம் எங்களுக்கு தான். நீ நம்ம காலேஜ் பிள்ளை தானே? ஆமா சீனியர், செகண்ட் இயர். செகண்ட் இயர்னா எந்த டிபார்ட்மெண்ட்?
டேய் என்னடா மச்சான் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த பிள்ளைங்கள தான் பார்த்துட்டே இருந்த தேட்டர்ல வச்சு. டேய் சும்மா இருக்க மாட்டியா? சாரி மச்சான் சாரி மச்சான். இல்லம்மா அப்பவே பார்த்தேன் நம்ம காலேஜ் பிள்ளைங்க மாதிரி இருக்கேன்னு, அதான் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டேன். இன்டர்வல் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். படம் ஓட போகுது. இந்தா இதையும் கொண்டு போ, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடு, நிறைய வாங்கிட்டேதான். எங்களுக்கு இதெல்லாம் மச்சான் அப்ப எனக்கு இல்லையா? நீ காசு கொடுத்து வேற ஏதாவது வாங்கி தின்னு போ. தேங்க்ஸ் சீனியர். டேய் மச்சான் இதெல்லாம் அநியாயம்டா. அவ்வளவு ஸ்நாக்ஸையும் வாங்கி பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்துட்ட பத்தியா? நீ இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் கிடையாது. என்ன நீ இப்போ வர வர இப்படி ஆயிட்டு போற? டேய் நம்ம காலேஜ் பிள்ளைகள்டா, வெளியில வந்து ஸ்நாக்ஸ் வாங்க பயந்து போய் உள்ள உட்காந்துருக்குதோ நம்ம, அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? சரி வா, படம் ஆரம்பிச்சுட்டு இன்டர்வல் முடிஞ்சிருக்கோம். இவ்வளவு நேரமா நின்றுட்டு பேசிட்டு இருந்தா வழங்குமா? வா உள்ள போலாம், படத்தை போட்டு போறான். டேய் டேய் நில்லுடா, வா வா படம் போட்டான். வர வர இந்த ஷாம ஆளே மாறிக்கிட்டு போறான். இது இவனா இல்ல இவனுக்குள்ள வேற எதுவும் பேய்கி பூந்துருச்சான்னு தெரியலையே. இப்படியெல்லாம் இவன் பேசவும் மாட்டான் இருக்கவும் மாட்டானே, ஆளே மாறிட்டான் போ. அவதான் என்னவ என்ன வரட்டுமா? சிப்ப குரங்கு கோச்சிக்காத டார்லிங், நம்ம படம் முடிஞ்சதும் ஒன்னா வீட்டுக்கு போவோம்னா. சிப்ப மூஞ்ச உடைச்சிருவேன். கோப்படாத டார்லிங், படத்தை பாரு. ஏய் சோனி இங்க பாரு. ஏய் நீ என்னடி இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? இவ்ளோ வாங்க காசு ஏது? நான் 50 ரூபாய் தான தந்தேன். ஏய் இது நான் வாங்கலப, சீனியர் வாங்கி தந்தாரு. என்னது சீனியரா? அது யாரு பே? அதான் பே நம்ம காலேஜ் சீனியர் அண்ணே ஷாமு, அவர்தான் தந்தாரு. ஏய் சீனியர் வந்திருக்காரா படத்துக்கு? ஆமா, அது அங்க பாரு லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்காரு. சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. அநியாயம் பண்றான், எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தரல. டேய் சும்மா பக்கத்துல இருந்து புலம்பிட்டு இருக்காதடா, அப்புறம் எடுத்து மிதிச்சிருவாமா. இவன்தாங்க எடுத்துக்கங்க. பாத்தியாப சோனி, சீனியர் நீ நினைச்ச மாதிரியே வந்திருக்காரு. வந்ததுலாம் ஓகே, நமக்கு எதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான்னு தெரியல அந்த பையன். சரி தெரிஞ்சதான் வாங்கி கொடுத்துருப்பாரா இருக்கும். படம் முடிஞ்சு போகும்போது கேப்போம் எதுக்கு வாங்கி தந்தியன்னு. கேட்டா திங்கிறதுக்கு தான் வாங்கி தந்தேன்னு சொல்லுவாரு. ஓ அப்படி ஒன்று இருக்கோ? சரி விடு, நம்ம எப்படியும் படம் முடிஞ்சதும் சேஃபா வீடு போய் சேரணும். சீனியர் இருக்காரு அப்பனா பயம் இல்லை. அந்த பயலுவை நம்ம பின்னாடி வந்தா கூட சீனியர் எப்படின்னா தடுத்து நிறுத்திடுவாரு. ஐயோ சீனியர் வேற அவன் பாட்டுக்கு படம் முடிஞ்சதும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டானா போச்சு. ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருவோமா? இப்ப எந்திரிச்சு போய் சொல்ல போறியா? வேண்டாம் வேண்டாம் இரு, படம் முடியட்டும். அப்படிலாம் எங்கேயும் பெயர மாட்டாருல்ல, எல்லாரும் ஒன்னாதானே வெளியில போகணும். ஆமா அதுவும் சரிதான். இருந்தாலும் நீ சொல்றத பார்க்கும்போது ஆளுக்கு ஒரு பக்கமா கூட்டத்துல எல்லாரும் கிளம்பி போகும்போது ஆளுக்கு ஒரு வழியில போயிட்டேன்னா கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா என்ன பண்ண? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. படம் முடிஞ்சதும் எல்லாரும் ஒரே வசல்ல தானே போவோம். அங்க பாரு 4 எக்ஸிட் இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு, அந்த பக்கம் 2 இருக்கு. அவன் எங்க பின்னாடி இருக்கான். லாஸ்ட் எக்ஸிட் வழியா வெளியே போயிட்டான்னு வையா, வேற அவனை கண்டுபிடிக்க முடியாது. வேணா நான் போய் வேணா சொல்லிடட்டுமா? வேற ஓவரா டிஸ்டர்ப் பண்ணாலும் ஏதாவது நினைச்சிட்டேன்னா என்ன பண்ண? அந்த பையன் அப்படிலாம் நினைக்க மாட்டான்னு நினைக்கேன். அன்றைக்கே நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கே ஓவரா பண்ணா இருந்தாலும் போட்டோலாம் நல்லா அழகா அனுப்பி விட்டுட்டாம்ப. நல்ல பையன்தான். என்ன கொஞ்சம் உம்னா மூஞ்சி, ஆனா இப்ப கொஞ்சம் வாய் பேசுறான். அதனால நம்ம ஹெல்ப் கேட்டா ஹெல்ப் பண்ணுவான்னு தான் தோணுது. ஆமா இப்ப கூட பாரு நமக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்துருக்காருல்ல. சரி அப்பனா நான் வேணா படம் முடிஞ்சதான் போயிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டு வைக்கேன். சரி, ஏன்னா நீ இப்போ ஃபோன் பேசினாலும் இங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கேட்காது, மெசேஜே போட்டு வை. சரி பூமாரி. இந்த ஒரே பாட்டு தான் படம் முழுக்க ஓடுது. இந்த பாட்டு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சேட் வெர்ஷனுக்கும் இதே சாங் தான் ஓடுது, ஹாப்பி வெர்ஷனுக்கும் இதே சாங் தான் ஓடுது. கேட்டு கேட்டு கடைசியில் இந்த பாட்டை சளிச்சு போகும் போல இருக்க. நல்லா தான் இருக்கு, கேளு கேளு. ஸ்டோரி ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அதுக்குள்ள ஊன்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு.